மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹாவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு. மனதில் உறுதி எதையெல்லாம் செய்வதற்கு என்று எண்ணும் பொழுது எல்லா விதமான செயல்கள், வகுப்பறையில் பாடங்களை படிப்பது முதல் எல்லாவற்றிற்கும் உறுதி வேண்டும். உண்மையை பேசுவதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். செயல்களை செம்மையாக செய்வதற்கு மனதில் உறுதி வேண்டும். அப்புறம் படிப்பதற்கு உறுதி வேண்டும். இதையெல்லாம் படித்து முடிக்க வேண்டும் அப்படின்னு. வகுப்பறையில் படிக்கிறதுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க ஆசிரியர். அந்த சொல்லிக் கொடுத்த பாடங்களை மீண்டும் ஐயம் திரிவர திருத்தமாக படிப்பதற்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பாடத்தில் இருக்கிற செயல்கள், அது செய்திகள் நம்ம மனசில் பதியும். என்ன விவரமாக சொல்லியிருக்கிறாங்களோ அது நம்மளுக்கு பதியும். அப்படின்னா கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்கிற உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை படிச்சுக்கணும். நல்லபடியாக படித்தது பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே என்ன இருக்கு? கூர்ந்து கவனிக்க வேண்டும். வகுப்பறையில் பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கவனித்தல் அது அவசியம். அதுபோல கவனிக்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்கின்ற உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது ஹவு டு டெவலப் அவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் பெட்டர் யூத் அப்படின்னு நம்ம நினைக்கணும். வகுப்பறையில் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு உறுதி வேண்டும். இல்லை, எந்த வேலையும் செம்மையாக செய்தால் தானே ரெகக்னேஷன் கிடைக்கும். ரெகக்னேஷன் கிடைக்கிறதுன்னு தெரியும் பொழுது நம்ம உண்மையாக செய்வோம். ஸோ போத் டூ என்ன பண்ணோம், இது ரெண்டும் வயசு வருஷா. நம்ம உண்மையாக இருக்கிறோம், பிள்ளைங்க நல்லபடியாக சொன்ன பேச்சை கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை நம்மளும் ஆசிரியருக்கு கொடுக்கணும். ஆசிரியரும் நம்ம பிள்ளைங்க உண்மையாக இருக்கிறாங்க, சொன்ன பேச்சை சரியாக கேட்குறாங்கன்னு அவங்களும் முடிஞ்சிட்டா அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்மறையிலையும் உள்ள அர்த்தமாகவும் புரிஞ்சுக்கிட்டோமான அப்போ அந்த ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்கும்? அவங்க உண்மையாக இருப்பாங்க. இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த பாடத்தை கூர்ந்து கவனிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வகுப்பறையில் கணக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தா அடுத்த வகுப்பில் என்ன பண்ணிடுறாங்க, அதுபோல் கணக்குகளை சிறப்பாக தவறு இல்லாமல் விசுவாசமாக அக்கறையாக போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஒரு நம்பிக்கையை நம்ம வீட்டிலேயே நம்ம தாய் தகப்பனுக்கு கொடுக்கலாம். நம்ம அப்பா சொல்கிறத நம்ம தவறாமல் கேட்குறோம். அப்பா இதெல்லாம் சாப்பிடாத, இங்கே போகாத அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக போகாமல் தான் இருப்போம், சாப்பிடாம தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் சில பிள்ளைங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஹேபிட்ஸ் வளர்த்து கொடுத்துடுவாங்க. அது ஒரு 10-12 வயசில் வந்துருச்சு, ரொம்ப அப்படியே பேம்பர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பிஹேவியர் வந்துட்டுன்னு வைங்க, அது 50 வயசானா கூட அது அப்புறம் போகவே போகாது. என்ன, ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க. இது மாதிரி சமத்தா அழகாக தலையை வரைக்கணும், ட்ரெஸ் எல்லாம் கசைக்கக்கூடாது, அப்புறம் கசக்கின ட்ரெஸ் ஆனால் அதை போடுறதுக்கு முன்னாடி அதை வாஷுக்கு போட்டுக்கணும், நல்லா ப்ரெஸ் பண்ணின ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், நீட்டாக பெக் அண்ட் க்ளீன் மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் குளிச்சுட்டு வரும்போது திருத்தமாக குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சில நல்ல பிஹேவியர்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோன்னு வைங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் அதுக்கு மாறாக செய்யும். இப்போ சொன்ன பேச்சை கேட்கணும்னு சொன்னால் அப்போ தான் சொன்ன பேச்சை கேட்காது. அப்புறம் ஓரமாக லைனுக்குள்ளே நடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் லைனுக்குள்ளே நடந்து வராது. லைனை தாண்டி த சைல்டு வில் கிராஸ் தி ஒயிட் லைன் அண்ட் மூவ் இன் டு தி ரோடு அப்படி போயிட்டு வரும். ஸோ அதுபோல் சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறது ஒரு கிரெடிட்ஸில் நினச்சிட்டு ஒரு 7-8 வயசில் இட் இஸ் ஓகேவாக இருக்கும். அட நம்ம பாரு குழந்தை மாற்றி செய்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுவே 18 வயசில் செய்தால் ரொம்ப தப்பு, 45 வயசில் தப்பா, அது இட் இஸ் என்ன அப்போ இட் இஸ் பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படி ஆயிரும். ஸோ அதனால் சொல் பேச்சை கேட்கணும்னு சொன்னால் இட் இஸ் ஃபார் அவர் பெட்டர்மெண்ட், இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர்மெண்ட், இட் இஸ் பீயிங் சஜஸ்டட் அப்படின்ற அந்த எண்ணத்தை பிள்ளைங்க மனசில் நம்ம இளமையிலேயே அதை வளர்த்து கொடுக்கணும். பெரியவங்களா இருக்கிறவடைய கடமை என்னன்னு கேட்டால், இப்போ நேரத்துக்கு பாலை குடிச்சிடுங்க தங்கம், இப்போ வாங்கப்பா இந்த சாப்பாடு உடனே இல்லை, ஜல்தியாக சாப்பிடுங்க ராஜம், சாப்பிட்டா தான் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு விளையாட முடியும் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் ரெக்வஸ்ட் தட் த சைல்ட் ஷுட் டூ தட் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டா இதில் அந்த ரெக்வஸ்ட்ன்ற அந்த வார்த்தைக்கு நம்மளுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. பெரியவங்களுக்கு அதில் எந்த விதமான குறைபாடும் வந்துட போகிறதில்ல. அவங்களோட வயசு திடீர்னு 4 வயசு குறைஞ்சிடுமா, இல்லை ஒரு 8 வயசு கூடிடுமா, ரெண்டுமே இல்லை. ஆனால் அவங்க செய்ய வேண்டியது, சின்ன பிள்ளைங்க செய்ய வேண்டிய வேலை நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசியம் என்கிறத அந்த பெர்ஸ்பெக்டிவில் அவங்களுக்கு புரிய வச்சா பிள்ளைங்க என்ன பண்ணாது, செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே அவங்கள்ட்டேன்னு வராது. இது ஒரு டிப்ஸ் தான், பெரியவங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய ஒரு டிப்ஸு. தயவு பண்ணி செய்திருங்கப்பா, என் அப்பாவாச்சு சீக்கிரம் சாப்பிட்ருங்கப்பா, நேரம் ஆகுதுப்பா, அப்பாவத்துக்குள்ளே சாப்பிட்டாதான்ப்பா நம்ம வேலையெல்லாம் முடிக்க முடியும், அப்போ தான் நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு வாட் எவர் இட் இஸ் ரிக்வயர்ட், வாட் இஸ் இன் த அன்வில். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோமோ அதை ஒரு காரணம் காட்டி அதுக்காக இந்த கையில் இருக்கிற சாப்பாடை சீக்கிரமாக சாப்பிட்றோம். யூ ஷுட் நாட் என்ன அப்படி போட்டுட்டு இழுத்தாடுன 5 நிமிஷத்தில் சாப்பிட்ற சாப்பாடை 20 நிமிஷம் 40 நிமிஷத்தில் சாப்பிட்ற மாதிரி லேட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் டூ இட் இன் டைம் அப்படின்ற அந்த விளைவுகளை சொல்லி அதை சீக்கிரமாக சாப்பிட வேண்டிய ஒரு அத்தியாவசியத்தையும் சொல்லிவிட்டு அந்த பிள்ளைங்களாம் அந்த வேலையை செய்து வைக்கணும். அப்போ அப்படி செய்துட்டா என்ன ஆகும்னு கேட்டால்
அந்த அம்மா சொல்ற வார்த்தையை நம்ம தவறாமல் கேட்க வேண்டும், கேட்க வேண்டியது அத்தியாவசியம் என்கிறதே புரிய வச்சுட்டா அது பால்யத்திலே புரிய வைக்கலாம். பால்யம்ன்றது வந்து 25 வயசுல கூட பால்யம் தான் when compared to 75. ஆனால் 10 வயசுலயே அந்த மாதிரி விஷயங்களை அம்மா சொல்றத கேட்கணும். அம்மா வந்து அம்மாவோட தன்னோட சௌகரியத்துக்கு அவங்க இப்போ கேட்ஜெட் பார்க்க போறாங்க, அதுக்குள்ள அவங்க இந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டா அது எல்லாத்தையும் செய்துட்டு சாப்பிடலான்னு. நாட் ஃபார் தட். இட் இஸ் ஃபார் த சேக் ஆஃப் த சைல்டு. யூ ஷுட் ஃபினிஷ் த மீல்ஸ் குவிக்லி. கையில் தட்டில் கொடுத்துருக்கிற சாப்பாடை சீக்கிரமாக சாப்பிடணும். நாட் ஃபார் த அம்மாவோட கன்வீனியன்ட்டுக்காக இல்லை, பிள்ளைங்களோட சௌகரியத்துக்காக சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்றத சொன்னால் தான் நம்ம சொல்கிறது வந்து எடுபடும். அப்போ தான் அது ஏற்புடையது. அம்மா இப்போ நான் வந்து வேறு ஏதோ சினிமா பார்க்க போகிறேன், நீ அதுக்குள்ளே சாப்பிட்டா தான் வேலை நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க அப்போ தான் என்ன பண்ணும், த சைல்டு வில் எவேட் இட். அப்படி ஒரு துளிவுண்டு சாப்பாட்டை 2 மணி நேரம் சாப்பிட்ற மாதிரி அது அப்படி லம்பியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இட் ஷுட் நாட் ஹேப்பன். அது இட் இஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சைல்டு அப்படி சொன்னால் இதுதான் டிப்ஸு. பசங்களை வந்து நேரம் அவங்க நேரத்துக்கு சாப்பிட சொல்கிறது இருக்கே, அது அவங்களோட பெட்டர்மெண்ட்டுக்குன்னு சொன்னால் தான் தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். தென் ஒன்லி த சைல்டு வில் லேர்ன் இட் ப்ராப்பர். அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நேரத்துக்கு சாப்பிடணுன்றத இட் இஸ் சைல்டோட சௌகரியத்துக்கு தான், அவங்களோட நல்லத்துக்கு தான் நம்ம பசங்களை சீக்கிரம் சாப்பிட சொல்லணும்னு புரிய வைக்கணும். அதில் தான் உறுதி வேண்டும். அதுபோல் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதில் உறுதி வேண்டும். அது மனதில் ஈடுபாடோடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.